புதுச்சேரியில் பாதாள சாக்கடை திட்ட ஊழல் குறித்து தெளிவான விவரம் அளித்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று புதுவை துணைநிலை ஆளுநர் சி.பி. ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி நகர கடற்கரை சாலையில் மேரி கட்டிடம், வ.உ.சி. பள்ளி, கலவை கல்லூரி பள்ளி ஆகியவை பழமை மாறாமல் புதுப்பிக்கப்பட்டுள்ளன. இந்த கட்டிடங்களை துணைநிலை ஆளுநர் சி.பி. ராதாகிருஷ்ணன் பார்வையிட்டார். அதிகாரிகள் அவருக்கு கட்டிடங்கள் குறித்து விளக்கம் அளித்தனர். அப்போது அதிகாரிகளுக்கு சில அறிவுறுத்தல்களை துணைநிலை ஆளுநர் வழங்கினார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், பாதாள சாக்கடை திட்ட ஊழல் குறித்து எதிர்க்கட்சிகள் தன்னை சந்தித்து தெளிவான விவரம் அளித்தால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டு வைக்காவிட்டால் அவர்கள் எப்படி எதிர்க்கட்சியாக இருக்க முடியும்? அது அவர்களுடைய வேலை. பாதாள சாக்கடையில் என்ன ஊழல் நடந்திருக்கிறது என்பதை அவர்கள் தெளிவாக என்னுடைய கவனத்திற்கு கொண்டு வருவார்கள் என்றால் கடுமையான நடவடிக்கை எடுக்கும். மேலும் ரெட்டியார்பாளையம் விஷவாயு தாக்குதல் சம்பந்தமாக நடைபெற்ற கூட்டத்தில் எந்தெந்த இடங்களில் எல்லாம் பாதுகாப்பு அமைப்புகளை உருவாக்க வேண்டும் என ஆராயப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.